வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீராவும் மாறனும் வேறு ஒரு ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. மாறன் ஆட்டோ டிரைவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வராங்க. அப்போ ஆட்டோ டிரைவர் மாறன் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறாரு. என்ன சார், உங்கள் வீட்டுக்காரம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ மாறன் வந்துட்டு ஆமாண்ணே, அவள் எப்போவுமே இப்படி தான், நைட்டு அல்வா வாங்கிட்டு வரலன்னு கோச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்ல, என்ன சார் நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்க வேண்டாமா, நீங்கள் அவங்கள சரியாக கவனிச்சிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே இப்போல்லாம் ரொம்ப சுள்ளுன்னு கோவப்படுறா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வீரா வந்துட்டு இங்கே பாருங்க, அவன் என் புருஷன்லாம் கிடையாது, அவன் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்போ ஆட்டோ டிரைவர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க சார், வெளியில் வேலை விஷயமா எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு போகும்போது அவங்கக்கிட்ட நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசணும், அப்போ தான் அவங்கக்கிட்ட அன்பாக இருந்தால் தான் அவங்களும் வந்து கோவப்படாமல் இருப்பாங்க, இனிமேலாவது ஒழுங்காக அன்பாக பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு அல்வாலாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் சரிங்கண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற இடம் வந்ததுமே வந்து இறங்குறாங்க. அப்போது ஆட்டோ டிரைவர் திரும்பவும் சொல்கிறாரு மாறன் கிட்ட, சார் மேரேஜ் லைஃப்பில் சண்டைலாம் வர்றது சகஜம்தான், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க, லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே திரும்பவும் வீராவுக்கு கோவம் வருது. இங்கே பாரு, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவன் என் புருஷன் ஒன்றும் கிடையாது, சும்மா புருஷன் பொண்டாட்டின்னு பேசிட்டு இருக்க, நீ வேற ஏரியாவில் சவாரி எடுத்தல, உன்னை அப்பவே ஏதாவது பண்ணியிருக்கணும் உன்னை அப்படின்னு சொல்ல, போதும் அமைதியாக இரு, அவன் புள்ளக்குட்டிக்காரன், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து மாறன் சொல்கிறாங்க. அதுக்கு வீரா வந்துட்டு ரொம்ப கோவமாக தள்ளி வந்து நின்றுடுவாங்க. அப்போ மாறன் வந்து திரும்ப ஆட்டோ டிரைவர்கிட்ட போயிட்டு, அண்ணன் என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு பயமாக இருக்குது, போயிடுவாளா அப்படின்னு கேட்க, சார் அதெல்லாம் அவங்க விட்டு போக மாட்டாங்க, உங்கள் மேலே கொல்ல பிரியமாக இருக்காங்க, நீங்களே போன்னு துரத்தி விட்டாலும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே மாறனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. வீரா இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்காக திரும்பவும் நீ ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் பேசிட்டு வந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு மாறன் வந்துட்டு இல்லை என் பொண்டாட்டியும் ஆட்டோ டிரைவர் தானே, அதான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு வீரா கோவமாக சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ மாறன் நான் ஏன் திருந்தணும் சில்லிகள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.